சித்ராமா அவங்கள பார்க்க விரும்பல. விரும்பவில்லை. அத்தா அத்தா, சித்ரா, 10 நாளைக்குள் பதில் தெரிவிக்கிறேன் என்றாயே. எனக்கு உன்னுடைய கல்யாணத்தை தவிர இனி வேறு சிந்தனையே இல்லை. இப்போதாவது சொல்லம்மா, எப்போது முகூர்த்தத்தை வைத்துக் கொள்ளலாம்? எப்போது இஷ்டமோ அப்போது வைத்துக் கொள்ளுங்கள். நான் மறக்கவா போகிறேன்? சித்ரா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, உங்களை பார்க்க முடியாது. உனக்கும் எனக்கும் உறவு காட்டி உலகம் சொன்னது கதையா? உனக்கும் எனக்கும் உறவு காட்டி உலகம் சொன்னது கதையா? நினைத்து நினைத்து மகிழும் வீதத்தில், நினைத்து நினைத்து மகிழும் வீதத்தில் நேரும் கொண்டதும் கனவா? உனக்கும் எனக்கும் உறவு காட்டி உலகம் சொன்னது கதையா? இனிக்க இனிக்க கவிதை பேசி, இனிக்க இனிக்க கவிதை பேசி இருந்ததெல்லாம் கதையா? இனிக்க இனிக்க கவிதை பேசி இருந்ததெல்லாம் கதையா? எடுக்க எடுக்க குறைவில்லாமல், எடுக்க எடுக்க குறைவில்லாமல் வளர்ந்ததெல்லாம் கனவா? வளர்ந்ததெல்லாம் கனவா? உனக்கும் எனக்கும் உறவு காட்டி உலகம் சொன்னது கதையா? சிரித்து சிரித்து மலர்ந்த முகத்தை, சிரித்து சிரித்து மலர்ந்த முகத்தை சிவக்க வைத்ததும் கதையா? சிரித்து சிரித்து மலர்ந்த முகத்தை சிவக்க வைத்ததும் கதையா? வடித்து வடித்து கொடுத்தையாவும், வடித்து வடித்து கொடுத்தையாவும் வாய் புகன்றதும் கனவா? வாய் புகன்றதும் கனவா? உனக்கும் எனக்கும் உறவு காட்டி உலகம் சொன்னது கதையா? மனோகர், மனோகர்,
மனோகர், அட தம்பி. மனோகர், கண்ணு மனோகர். அம்மா அம்மா, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்ன? நம்ம மனோகர் ஐயா இங்கிருந்து போறப்போ கார் ஏறி ரொம்ப ரொம்ப காயமா வீட்டுல போட்டிருக்காங்களா. உழைக்கிறதே கஷ்டம்னு சொல்றாங்க. ஏறின காரு நம்ம மோகன் ஐயா காரன். மோகன் கார்? மனோகர் மோகன், அட பாவி, ஆத்திரத்தில் அறிவிழந்து என்ன காரியம் செய்து விட்டார்? மனோகர், என் கணவரை எனக்கு கொடுத்து விடுங்கள், எனக்கு கொடுத்து விடுங்கள். சித்ரா, சித்ரா, சித்ரா கூப்பிட்டு சார். அதான் பையனுக்கு பிரச்சனை வரும். வாமா சித்ரா, வா. அது சித்ரா இல்லைங்க, என் மருமக காவேரி. சித்ரா கூப்பிட்டு சொல்லுங்க, அப்பதான் பையனுக்கு மென்டல் சார் நீங்கும். சித்ரா, அதுதான் மருந்தா டாக்டர்? ஆமா ஆமா. சித்ரா, அழைக்க வந்திருக்கிறேன். உனக்கு வேறு வேலை இல்லை? இல்லை, இப்போது இதுதான் எனக்கு வேலை. உன் மனசுத்தமானவர் மரணத்தின் வாசலிலே நிற்கிறார். மருந்து வந்தால் தான் பிழைப்பாராம். டாக்டர் சொல்லுகிறார். நீதான் மருந்தா, நீ வந்தால் தான் அவர் பிழைப்பாராம். மருந்தாக நீ வா, அவர் பிழைத்து விடுவார். நீ போய் விடுமோ என்று தடுமாறினார். அவர் இங்கே வரும்போதெல்லாம் ஆத்திரத்தால் அறிவிழந்து பேசாத பேச்செல்லாம் பேசினார். பார்த்தான் போதும், அவர் பாட்டை கேட்டால் போதும் என்றிருந்தேன். நான் பட்டி எடுத்து நெருங்கியதாக நினைத்தான். இல்லை என்று எவ்வளவோ சொன்னேன், ஏற்க மறுத்தாள். பார்க்கவே கூடாதென்றால் சம்மதித்தேன். மரணத்தின் வாசலிலே நிறுத்திவிட்டு இப்போது மருந்து கேட்க வந்திருக்கிறாய். மருந்து நான் நிறுத்தவில்லை. உன்னை அடைய உன் மோகன் செய்து சதி. அது யார் செய்தால் என்ன? முதற் காரணம் நீதானே. கூவி வந்த குயிலின் மனதை குழம்பச் செய்தவள் நீதானே. துடிக்க துடிக்க அவரை நான் விரட்டி அடித்தது உன்னால் தானே. நீ மறுத்தால் நான் நிற்க வேண்டும், அழைத்தால் வர வேண்டும். ஏன் அப்படித்தானே? அழைத்துக் கொன்றுவிடு. ஏன் என்று கேட்க மாட்டார்கள் யாரும். ஆனால் சித்ரா, அப்போது நான் மறுத்தது எனக்காக, இப்போது அழைப்பது அவருக்காக. யாருக்காக ஆனாலும் சரி, நான் வரமாட்டேன். மீண்டும் மீண்டும் வெம்பிச்சாக நான் தயாராயில்லை. முடியாது, நான் வர முடியாது. நீ வராவிட்டால் அவர் உயிர் நிலைக்காது. அடிப்பாவி சண்டாளி, என்னை ஏன் சித்திரவதை செய்கிறார்? என் உயிரோடு விளையாடுவதிலே உனக்கெல்லாம் அவ்வளவு ஆசை. நினைக்கவும் விடாமல், மறக்கவும் விடாமல் என்னை துடிக்க துடிக்க கொள்கிறாயே. சதிகாரி, இதை போல் நானும் ஒரு பெண் தானே. உனக்கு இருக்கும் ஹிருதயம் எனக்கு இல்லையா? போய்விடு, நான் வரமாட்டேன். நான் ஒரு முடிவுக்கே வந்துவிட்டேன். அவர் வாழ்வே முடிய போகிறது. ஆணையிட்டேன் தாலியின் மீது. அதுதான் உன்னை அழைக்க வந்திருக்கிறது. நான் வந்தால் மீண்டும் ஒரு குழப்பம் ஏற்படும். அதற்கு பிறகு நிச்சயமான தெளிவு ஏற்படும். இல்லை, என்னை குழப்பாதே. நான் வரமாட்டேன். நான் செய்து விட்டேன். சாவோடு போராடும் அவருக்கு சாந்தி தர நீ மறுத்து விட்டாய். அவர் இறந்து போகட்டும், எனக்கு கவலை இல்லை. அவரை தொடர்ந்து சாக்காட்டின் அணைப்பிலே சஞ்சலமற்ற நித்திரை செய்ய நானும் தயாராகிவிட்டேன். எங்கள் சடலத்தை பற்றி எரியும் தீ உன் இதயத்தை விட்டு என்று நினைக்காது. நல்லது, நீங்கள் போய் வாருங்க, பிறகு பார்க்கிறேன். சித்ரா, எல்லா ஏற்பாடுகளும் ஒரு வழியாக முடித்து விட்டேன். வான வேடிக்கை 3 தெருக்களுக்கு மட்டும் போதும் என்று கமிஷனர் சொல்லிவிட்டார். நாதஸ்வரத்திற்கும் பேண்ட் கோஷங்களுக்கும் சொல்லியாகிவிட்டது. நகைகளைத்தான் இதோ பார்க்கிறாய். மாப்பிள்ளை ஊர்வலத்திற்கு வெள்ளை குதிரை சொன்னேன், அது நாட்டியம் ஆடும் என்று சொன்னார்கள். வேறு குதிரை சொல்ல வேண்டியதுதான். நீ ஏதாவது சொல்ல வேண்டியது இருந்தாலும் சொல்லிவிடமா?
அப்பா, இப்போது செய்ய வேண்டியது ஒன்றுதான். என்னம்மா? கல்யாணத்தை நிறுத்தி விடுங்கள் அப்பா. எதற்காக? காரணம் கேட்காதீர்கள் அப்பா. கல்யாணத்திற்கு தேதி வைக்கும் வரையில் எந்த காரணத்தையும் கேட்டதில்லை நான். அப்போது ஏன் சம்மதித்தாய்? அப்போது சம்மதித்தேன், இப்போது மறுக்கிறேன். அதற்கு மேல் என்னை ஒன்றும் கேட்காதீர்கள் அப்பா, கேட்காதீர்கள் அப்பா. கல்யாணத்தை நிறுத்திவிடுங்கள், கல்யாணத்தை நிறுத்திவிடுங்கள், கல்யாணத்தை நிறுத்திவிடுங்கள், கல்யாணத்தை நிறுத்திவிடுங்கள், கல்யாணத்தை நிறுத்திவிடுங்கள், கல்யாணத்தை நிறுத்திவிடுங்கள். புன்னகைகள் என்ன செய்யுமாமா? எல்லாம் புன்னகை செய்த வேலை. புன்னகையா? ஆமாம், கலைமன்னரின் கவிதை புன்னகை, அதன் பரிணாம வளர்ச்சியாம் காதல் புன்னகை. அதிலே கட்டுண்டாள் சித்ரா. அவளை கோபித்தும் நகைகளை உதைத்தும் ஆவதென்ன மாமா? என்ன சொல்லுகிறாய் மோகன்? மனோகரும் சித்ராவும் ஆடியதையும் பாடியதையும் அண்ணன் தங்கை என்ற முகமூடி போட்டே பார்த்து விட்டீர்கள். ஆனால் ஒன்றை மறந்து விட்டீர்கள். அடுத்த வீட்டு பெண்ணுக்கு அண்ணனாகவே இருக்க விரும்புவோர் மிக குறைவு மாமா, மிக குறைவு. ஆமாம், சித்ராவின் உள்ளத்தை மூடிய மேகம் அதுதான். நிஜமாகவா? கண்ணால் கண்டது பாதி, காதால் கேட்டது பாதி. கண்ணும் காதும் பொய்தான் என்றால் நான் சொல்லுவதும் பொய்தான். மனோகர், எனக்கே துரோகமா? அது துரோகமா நியாயமா என்பது அவரை கேட்டாரல்லவா தெரியும். மனோகர், 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 எங்கே மனோகர்? அவரை பார்க்க முடியாது. ஏன் முடியாது? என் குடும்பத்தை கெடுத்த அந்த சதிகாரனை நான் பார்க்க வேண்டும். கணவனுக்கு பெண் கேட்கிறாளடா மனைவி, கணவனுக்கு பெண் கேட்கிறாள். மிருகத்தனமும் தேவகுணமும் தான் கவித்துவம் என்று நினைத்த கயவனே, மனித குணத்தின் மகா காவியத்தை கேள். குலக்கொடியின் இதயந்தானடா ஈடு சொல்ல முடியாத கலைக்கூடம். பார், மண்டியிடுகிறாள் பார், மடிபிச்சை கேட்கிறாள் பார், கண்ணீர் வடிக்கிறாள் பார், காலிலே வீழ்கிறாள் பார். தாலியை கழட்ட துணிந்து விட்டாளடா, சாகாத பிணமாக தயாராகி விட்டாளடா. உலகமெல்லாம் நீ என்று உறுதி கொண்ட நெஞ்சத்தை கலை என்ற பெயராலே கசக்கி எறிந்தாயே, அந்த கலைஞிய நெஞ்சத்தின் கலை அழகை பார். இந்த மண்ணை ஒரு முறை பார், இந்த உலகை ஒரு முறை பார். கண் திறந்ததா இப்போது, அறிவு பிறந்ததா இப்போது. போ, ஓடு, அவள் காலிலே வீண்டு புரண்டு அழு. உன் கண்ணீரால் அவள் பாதத்தை குளிப்பாட்டு. போ, போ, போ. காவேரி, 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 காவேரி. பாவிதான், பழிகாரம் தான். உன் வெள்ளை மனதில் விரக்தியை தூவிய சண்டாளன் தான். என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு காவேரி. நான் கவிஞன் அல்ல, கலைஞன் அல்ல. கண்ணை விட்டு சித்திரவாங்க நினைத்த காதகன், கயவன். பாசி பிடிந்த என் மனதை தியாகத்தால் புனிதப்படுத்திய புண்ணியவதி, விழிதிறந்த மெய்க்கரையே, வானிலே பறந்த என்னை வையத்திற்கு அழைத்து வந்த மாதரசே. கவிஞனுக்கு களங்கமில்லை என நினைத்தேன், மனிதன் என்பதை மறந்தேன். உண்மையை, உயிரை, உணர்வை மறந்தேன். கண் கண்டதே கலை என நினைத்தேன், மனதின் நாட்டமே கலையின் தோட்டம் என்று அடைந்தேன். தெய்வத்திலே வைத்துவிட்டு கோவிலுக்கு ஓடினேன், தீராத இருக்குகையை சுற்றி சுற்றி வட்டமிட்டேன். இங்கே இருக்கிறது அழகு, இதோ இருக்கிறது கலை. இருட்டிலிருந்து என்னை மீட்டு வந்த தீபமே, இல்லற ஜோதியே, என்னை மன்னித்து விடு. வேண்டாம், வேண்டாம், என்னை தொடாதே, என்னை தொடாதே. நாலடி நடந்து செல். உன் பாதம் பட்ட இடங்களை என் கண்ணீரால் கழுவி பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறேன். அப்படியே நில், அசையாமல் நில். பூஜை செய்து ஆராதித்து புனிதப்படுத்திக் கொள்கிறேன். கண்ணீரை துடைத்துக் கொள். உன் கலங்கமற்ற முகத்தை பார்த்து கரை நீக்கிக் கொள்கிறேன். பிறகு அத்தான் என்று அழகி அருகிலே வா, என் ரத்தனத்தை மெய்தழுவி கிட்டுக் கொள்கிறேன். காவேரி, ப்ரொஃபசர் சார், நீங்களும் என்னை மன்னித்து விடுங்கள். சித்ராவின் மனதிலே தவறான எண்ணங்கள் உருவாக நான் தான் காரணம். நெருப்பு விலகி இருந்தால் பஞ்சு பத்தி எரிந்திருக்காது. சித்ராவின் பஞ்சு மனதை பத்தி எரித்த பாவி நான் தான். அந்த நெருப்பு என்னையும் சேர்த்து எரித்தது. ஆனால் காவேரி நதி இப்போது அதை அணைத்து விட்டது. அதற்கு ஒரு முடிவு கண்டு விட்டது. இனி சித்ரா என் தங்கை, நீங்கள் என் தந்தை. சித்ரா, சித்ரா, சித்ரா.
சகோதரி, நான் தான் காரணம். உனக்கும் மோகனுக்கும் இடையே வந்து குழப்பத்தை விளைவித்தேன். உன் துல்லியமான இதயத்தில் களங்கத்தை ஏற்படுத்தினேன். என்னை மன்னித்து விடு சகோதரி. இல்லை, இவ்வளவுக்கும் நான் தான் காரணம். ஆஸ்திராலரை மன்னிக்க வேண்டியவள் காவேரி. காவேரி, உன் தூய உள்ளத்தை துயரத்தில் ஆழ்த்திவிட்டோம். அவளை மன்னிப்பாயா? பண்பு, இப்போது நடந்ததெல்லாம் சந்தர்ப்பத்தின் கோர விளையாட்டு. சித்ரா, மோகன் அண்ணாவை மன்னித்து அவரை, அதுதான் என் வேண்டுகோள். ஆம் சித்ரா, நடந்தவைகளை மறந்து எனக்கு புது அக்கா, உங்களுக்கே சிகரமாக ஜோரன் தான்.